கஷ்டப்படாம இஷ்டப்பட்டு படிக்கதான் நம்ம சேனல் இருக்கு, ஈஸியா படிக்கலாம். ஹலோ மைடியர்ஸ், இது உங்களுக்கான சேனல் ஈஸியா படிக்கலாம். இன்னைக்கு 10th மேத்ஸ் ட்ரிகனாமெட்ரியில எக்ஸாம்பிள் 6.15 பார்க்க போறோம். கொஸ்டின் பாருங்க, ஷோ தட்னு கொடுத்து ரெண்டு சைடும் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை என்ன பண்ணலாம்னா எல்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கலாம், ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். ரெண்டுமே ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ண போறோம். எப்பயுமே எப்படி இருக்கும்னா இங்க ஈக்குவல் டு 1 ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளா கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்ஹெச்எஸ் மட்டும் ப்ரூவ் பண்ணா ஆர்ஹெச்எஸ் நமக்கு கிடைச்சிரும். இந்த சம்ல எப்படின்னா நம்ம ரெண்டுத்தையுமே சால்வ் பண்ணி ஈக்குவலா இருக்கான்னு பார்க்க போறோம். ஸோ நம்ம சம் போட போட உங்களுக்கு புரியும். எல்ஹெச்எஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். எல்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 1 பிளஸ் tan ஸ்கொயர் a பை 1 பிளஸ் cot ஸ்கொயர் a ஈக்குவல் டு, இதை ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். 1 பிளஸ் tan ஸ்கொயர் a-க்கு tan ஸ்கொயர் a-ன்னு எடுத்துக்கலாம், டிவைடட் பை 1 பிளஸ் cot ஸ்கொயர் a-க்கு ஃபார்முலா என்னன்னா 1 பை tan. அப்படிதான் cot-ஓட ஃபார்முலா 1 பை tan இல்லையா? cot ஸ்கொயர் என்ன பண்ணலாம், 1 பை tan ஸ்கொயர் a-ன்னு எடுத்துக்கலாங்களா, ஈக்குவல் டு 1 பிளஸ் மேல என்ன இருக்கு tan ஸ்கொயர் a டிவைடட் பை, இந்த tan ஸ்கொயர் இங்க மல்டிப்ளை ஆகும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா, 1 இன்டூ tan ஸ்கொயர்னு கிடைக்கும். tan ஸ்கொயர் a பிளஸ் 1 டிவைடட் பை tan ஸ்கொயர் a, மொத்தமா டிவைடட் பை tan ஸ்கொயர் a-ன்னு எடுத்துக்கலாம். இப்போ என்னவா ஆகும்னா இத்தனை டிவைட் இருந்ததுன்னா என்ன பண்ணலாம்னா இதை ரெசிப்ரோக்கல் பண்ணி இதை டோட்டலா இங்க மேல கொண்டு வந்துடலாம். இப்போ என்ன கிடைக்கும், 1 பிளஸ் tan ஸ்கொயர் a இன்டூ இந்த tan ஸ்கொயர் a மேல வந்துருங்களா, டிவைடட் பை என்ன இருக்கு tan ஸ்கொயர் a பிளஸ் 1, tan ஸ்கொயர் a பிளஸ் 1. இப்ப பாருங்க 1 பிளஸ் tan ஸ்கொயர் a-வும் tan ஸ்கொயர் a பிளஸ் 1-ம் ரெண்டுமே சேம் தான். இது ரெண்டுமே கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு ரிமைனிங் என்ன கிடைக்கும், tan ஸ்கொயர் a. இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா வச்சுக்கலாம். அதாவது எல்ஹெச்எஸ்ல இருந்து நம்ம கண்டுபிடிச்சது tan ஸ்கொயர் a. ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ணிக்கலாம், ஈக்குவல் டு 1 மைனஸ் tan a பை 1 மைனஸ் cot a எப்படி எழுதலாம், 1 பை tan a-ன்னு எழுதுனாங்களா, the whole square equal to whole square கொடுத்துருக்கிறதால whole square போட்டுக்கலாம். 1 மைனஸ் tan a பை, இந்த tan a இங்க மல்டிப்ளை ஆச்சுன்னா 1 இன்டூ tan a மைனஸ் 1 பை tan a சேர்த்து எடுத்துக்கலாம். அப்ப சொன்ன அதே மாதிரி தான், பிளஸ் மைனஸ் மட்டும்தான் மாறுது. இத்தனை டிவைட் இருக்கிறதுனால இந்த tan a மேல மல்டிப்ளை ஆயிடும். அப்ப எப்படி எடுத்துக்கலாம், 1 மைனஸ் tan a இன்டூ இந்த tan a டிவைடட் பை tan a மைனஸ் 1. 1 மைனஸ் tan a-வும் tan a மைனஸ் 1-ம் சேம் தான். ஸோ ரெண்டுமே கேன்சல் ஆயிடுங்களா. இங்க நமக்கு ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, ஹோல் ஸ்கொயர். ரிமைனிங் என்ன இருக்கு, tan a ஹோல் ஸ்கொயர்னு இருக்கு, tan a ஹோல் ஸ்கொயர். tan a-வை ஸ்கொயர் பண்ணா என்னவாகும்னா tan ஸ்கொயர் a-ன்னு கிடைக்கும். இது நம்ம செகண்ட் ஈக்குவேஷனா வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன வந்துச்சு, எல்ஹெச்எஸ் வச்சு கண்டுபிடிக்கும் போது tan ஸ்கொயர் a வந்துச்சு, ஆர்ஹெச்எஸ் வச்சு கண்டுபிடிக்கும் போது tan ஸ்கொயர் a வந்துச்சு. ஸோ ஃப்ரம் 1 and 2 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா எல்ஹெச்எஸ்க்கும் tan ஸ்கொயர் a தான் வருது, ஆர்ஹெச்எஸ்க்கும் tan ஸ்கொயர் a தான் வருது. ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ். இந்த சமம் உங்களுக்கு ஈஸியா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா சப்ஜெக்ட் வீடியோஸும் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு.